Good morning students. நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் போல்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் 2 மெத்தட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம நியூமரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கவனிங்க. ஃபைண்ட் த ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இட்ஸ் போல்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு e பவர் z டிவைடட் பை z ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் 9. And third problem, f of z is equal to z into e power z divided by z minus 1 the whole cube. Fourth problem, f of z is equal to z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4. Fifth problem, f of z is equal to sin z divided by z power 5. And last one is f of z is equal to z square plus 2z divided by z plus 2 whole cube. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் f of z கொடுத்துட்டாங்க, ரெசிடியூஸ் கேட்குறாங்க. நம்ம 1 by 1 இந்த 6 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எஃப் ஆஃப் இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இசட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது சிம்பிள் போலாக இருந்ததுன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், சிம்பிள் போல் ஆர் போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே ரெசிடியூக்கான ஃபார்முலா என்ன நம்ம நோட் பண்ணுவோம், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ. நமக்கு 4 மெத்தட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 மெத்தட்ஸில் இந்த ஃபார்முலா தான் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். லிமிட் எக்ஸ்ட் இசட் டென்ஸ் டு ஏ z minus a into f of z. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிடியூ கால்குலேட் பண்ணுவோம். எப்போ z equal to a ங்கிறது சிம்பிள் போலாக இருந்தால், அதுவே f of zங்கிற ஃபங்க்ஷனுக்கு z equal to a is a pole of order m. pole of order m இருந்ததுன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, நம்ம 2 ஃபார்முலாஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். அதில் நம்ம இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 divided by m minus 1 factorial into d power m minus 1 limit z tends to a d power m minus 1 divided by dz power m minus 1 into z minus a the whole power m into f of z. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இப்போ இந்த 2 ஃபார்முலாஸையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த 6 ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கான போல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த போல்ஸில் ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணலாம், நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் நமக்கு இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே நம்ம மைனஸ் ஐ ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ இந்த டேர்மை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐபி இந்த ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குது, பி இருக்க இடத்துல ஐபி இருக்குது இல்லையா, இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இந்த ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அது ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். அதே போல் இங்கே இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே இசட் இருக்குது, இங்கே பி இருக்கிற இடத்துல இங்கே ஏ இருக்குது. அப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணலாம், இசட் ப்ளஸ் ஐஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஐஏ இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இங்கே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிவன் ஃபங்க்ஷனை இப்படி நம்ம நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், z ப்ளஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை இந்த 2 டேர்முக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டினாமினேட்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி தான் எஃப் ஆஃப் இசட்டுக்கான போல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது z ப்ளஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தென் இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், z ப்ளஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆர் z மைனஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். தென் இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், z ப்ளஸ் ஐஏ இன்ட்டு z ப்ளஸ் ஐஏ, இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 2 டேர்மை நம்ம மார்க் பண்ணலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே z மைனஸ் ஐஏ இன்ட்டு z மைனஸ் ஐஏ இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்போ இங்கே இந்த 2 டேர்மில் இருந்து z ப்ளஸ் ஐஏ ஈக்குவல் டு 0 ஆர் z ப்ளஸ் ஐஏ ஈக்குவல் டு 0. தேர்ஃபார் z ஈக்குவல் டு மைனஸ் ஐஏ, இங்கே z ஈக்குவல் டு மைனஸ் ஐஏ அப்படின்னு நமக்கு 2 வேல்யூஸ் நமக்கு zக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது.
அதாவது மைனஸ் ஐஏ 2 டைம்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐஏ இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இங்கே நமக்கு இசட் ஈக்குவல் டு ஐஏ கமா ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டேர்ம்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபார் இசட் ஈக்குவல் டு ஐஏ இஸ் ஆல்சோ எ போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டுக்கு போல்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இசட் ஈக்குவல் டு ஐஏ இந்த போல் எடுத்துக்கலாம். இதனுடைய ஆர்டர் 2 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இசட் ஈக்குவல் டு ஐஏ இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ. ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இங்கே இசட்டோட வேல்யூ என்னவோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன? 1/m-1 ஃபேக்டோரியல் இன்டூ லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ d power m-1 divided by dz power m-1 into z minus a the whole power m into f of z. அதாவது z equal to aங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் m-ஆ இருந்ததுன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் z வந்து ஐஏ z equal to ஐஏ அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனுடைய ஆர்டர் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆர்டர் 2 அப்படின்னு பார்த்தோம். அப்போ m-னுடைய வேல்யூ 2. அதாவது இங்கே m-னுடைய வேல்யூ 2 z equal to IA. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் ஆகும் கவனிங்க. ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to IA இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். which is equal to 1 divided by m minus 1. mங்கிறது நமக்கு இங்கே 2. அப்போ 2 minus 1 factorial into limit z tends to a. ஏன்னா இங்கே வந்து IA இல்லையா. அப்போ இங்கே IA நம்ம மார்க் பண்ணிடலாம். d power m minus 1. அப்போ 2 minus 1 நமக்கு 1 ஆகும். அதே போல் dz பவர் 1 நம்ம அதை மார்க் பண்ண தேவையில்லை. d by dz அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்டூ z மைனஸ் ஐஏ த ஹோல் பவர் m வந்து இங்கே 2 இல்லையா. 2 நம்ம மார்க் பண்ணிடலாம். இன்டூ எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? 1 டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இப்படி நம்ம மார்க் பண்ணிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1/1 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். இங்கே லிமிட் இசட் டென்ஸ் டு ஐஏ இன்டூ டி பை dz ஆஃப் z minus IA the whole square இல்லையா. இங்கே f of z இருக்குது. இந்த f of z எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தோம்? z plus IA the whole square into z minus IA the whole square இப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 1/1 ஃபேக்டரில் 1 ஆகிடும். அதை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இங்கே லிமிட் z tends to IA அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு இங்கே ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மை ஒரு டைம் நம்ம இசரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நமக்கு இங்கே டி பை டிஇசட்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மார்க் பண்ணணும். இங்கே 1/z ப்ளஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? -2 டிவைடட் பை z ப்ளஸ் ஐஏ த ஹோல் கியூப் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நமக்கு 1/z ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? -2 டிவைடட் பை z கியூப் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே z இருக்கிற இடத்துல z ப்ளஸ் ஐஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. therefore -2 divided by z plus ia the whole cube அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே லிமிட் z tends to ia அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? -2 divided by ia plus ia the whole cube அப்படின்னு ஆகும். which is equal to -2 divided by 2ia whole cube which is equal to -2 divided by 2 cube நமக்கு 8 ஆகும் இல்லையா. 8 i cube into a cube. ஐ கியூபோட வேல்யூ என்ன? ஐ கியூப் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? i ஸ்கொயர் இன்டூ ஐ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஐ மட்டும் நமக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகும். அப்போ 2 டிவைடட் பை 8a கியூப் இன்டூ ஐ இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ டினாமினேட்டரில் ஐ இருக்கிறதுனால இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். இப்போ -i டிவைடட் பை -i இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னாகும்? -2i டிவைடட் பை 8a கியூப் அப்படின்னு நமக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் ரெசிடியூ ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏஐ. நெக்ஸ்ட் இதே போல் இசட் ஈக்குவல் டு -ஏஐ அப்படின்னு நம்ம போடணும்னா இதனுடைய கான்ஜுகேட் எடுக்கணும். இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ என்ன? அதாவது அட் இசட் ஈக்குவல் டு -ஏஐ இந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இசட் ஈக்குவல் டு ஏஐ இந்த வேல்யூவில் நம்ம கான்ஜுகேட் நம்ம மார்க் பண்ணணும். அதாவது -i அப்படின்னு நமக்கு இங்கே இருக்குது. இதனுடைய -iனா ஐன்னு மார்க் பண்ணணும். ஐனா -iன்னு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணுறோன்னா நமக்கு ரெசிடியூ என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? 2i டிவைடட் பை 8a கியூப். இப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 4 2s are 8. அப்போ i டிவைடட் பை 4a கியூப் அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இது
போல் வந்து நமக்கு மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நமக்கு ப்ளஸ் ஏன்னு எடுத்துட்டோம் இல்லையா, இங்கே வந்து 1 2 is to 4 2s are 8 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் ஐ டிவைடட் பை 4a³ இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம 2 பாயிண்ட்ஸ்லையும் அதாவது z equal to IA is a pole of order 2 இல்லையா, இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறோம்னா ரெசிடியூ என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a. இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் ஐ டிவைடட் பை 4a³ அப்படின்னு பார்த்தோம். அதுவே ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to மைனஸ் a இல்லை ia எப்படி வேணாலும் மார்க் பண்ணலாம், which is equal to I divided by 4a³. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே f of z என்ன, f of z is equal to e power z divided by z square into z square plus 9. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், e power z divided by z square into z square plus 3 square இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் e power z divided by z square into z plus i3 into z minus i3 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். a square plus b square இருந்தால் a plus ib into a minus ib அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அதுபோல் நோட் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு இந்த கிவன் ஃபங்க்ஷன் f of z இப்படி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். f of z-னுடைய போல்ஸ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். நம்ம டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் போல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, டினாமினேட்டர் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z ஸ்கொயர் இன்ட்டு z plus i3 into z minus i3 is equal to 0 இல்லையா. therefore z square equal to 0 or z plus i3 equal to 0 or z minus i3 is equal to 0 இப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ z square equal to 0 நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, therefore z equal to 0 is a pole of order 2. அதே போல் இங்கே செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, z plus i3 equal to 0. இதுலேருந்து நம்ம z-ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் i3 அப்படின்னு ஆகும். இங்கே இந்த டேர்ம்லேருந்து நம்ம z கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா z equal to i3 அப்படின்னு ஆகும். therefore z equal to i3 is a simple pole and z equal to minus i3 is also a simple pole. இப்போ given function f of z-க்கான போல்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த போல்ஸில் given function f of z-க்கு ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ z equal to 0 is a pole of order 2 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். இதனுடைய ஆர்டர் 2. இப்போ நமக்கு போல் ஆஃப் ஆர்டர் mனு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுவோம், ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிடுவோம். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a where a is a pole of order m இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்போது நமக்கு ரெசிடியூ ஃபார்முலா என்ன, 1 by m minus 1 factorial into limit z tends to a d power m minus 1 divided by dz power m minus 1 into z minus a the whole power m into f of z. இது ஜென்ரல் ஃபார்முலா. நமக்கு இங்கே z equal to 0 is a pole of order 2. அப்போ நம்ம ஏவுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணணும், எம்முக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், ரெசிடியூ ஆஃப் given function f of z at z equal to 0 is equal to 1 by 2 minus 1 factorial. நெக்ஸ்ட் லிமிட் z tends to 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே d power m minus 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 minus 1. இப்போ நமக்கு 1 ஆகும். பவர் 1 நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. d by dz of z minus 0 ஹோல் ஸ்கொயர், அதாவது mங்கிறது நமக்கு 2, அதனால் 2 நம்ம அப்ளை பண்ணுறோம். given function f of z. f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில் e power z divided by z square into z square plus 9 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 1 by 2 minus 1னா நமக்கு 1 factorial அப்படின்னு ஆகும். இங்கே லிமிட் z tends to 0 d by dz of இங்கே z minus 0 the whole squareன்னு இருக்குது. அப்போ z ஸ்கொயர்னு நம்ம கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். காமன் டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகுது. இங்கே என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், e power z divided by z square plus 9. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் z பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே 1 by 1 factorial 1ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் லிமிட் z tends to 0 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u by v மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், u by vனா v du minus u dv divided by v square அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே u e power z, v வந்து z square plus 9. இப்போ கவனிங்க எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், v ஸ்கொயர் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். இப்போ z ஸ்கொயர் plus 9 the whole square டினாமினேட்டரில் மேலே v du, vங்கிறது இங்கே z ஸ்கொயர் plus 9 du அப்படின்னா என்ன, e power z இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன்.
அப்போ e பவர் z டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் z நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். இங்கே மைனஸ். நெக்ஸ்ட்டு e பவர் z ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு z² + 9 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2z அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் z → 0 அப்படின்னு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோன்னா இங்கே 0ன்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா. 0 + 9 × e பவர் 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே நமக்கு 0 அப்ளை பண்ணும்போது இந்த ஹோல் டேர்மே 0 ஆகிடும். இங்கே 0ன்னு நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு 0 + 9 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? e பவர் 0னா வேல்யூ 1. இங்கே 9 இருக்குது. அப்போ 9 / 9². நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 9 நமக்கு டினாமினேட்டரில் கேன்சல் ஆகுது. அப்போ 1/9. அப்போது ரெசிடியூ ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z = 0 is 1/9. நெக்ஸ்ட்டு z = i3 is a simple pole அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும்? சிம்பிள் போல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஜென்ரல் ஃபார்முலா என்ன ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு? ரெசிடியூ ஆஃப் f of z at z = a where a is a simple pole. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? லிமிட் z → a z - a × f of z இல்லையா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இங்கே ஏக்கு பதிலாக i3 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் f of z at z = i3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏவுக்கு பதிலாக i3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். therefore limit z → i3 z - i3 × f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? e பவர் z / z² × z² + 9 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? லிமிட் z → i3 × z - i3 × e பவர் z / z² அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ z² + 9 நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொன்னோம் ஏற்கனவே? z + i3 × z - i3 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே காமன் டேர்ம் z - i3 z - i3 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு z → i3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணுறோன்னா எப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? e பவர் i3 / i3 ஹோல் ஸ்கொயர். இங்கே z² இருக்கு இல்லையா. அப்போ i3 ஹோல் ஸ்கொயர் × i3 + i3. அதாவது z-க்கு பதிலாக i3 ப்ளஸ் இந்த i3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ கவனிங்க, இப்போ e பவர் i3 டினாமினேட்டரில் நமக்கு i² இருக்குது. i² வேல்யூ -1 அப்படின்னு தெரியும். இப்போ -3² அப்படின்னு ஆகும். இது -9 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே 3 + 3 6i அப்படின்னு ஆகும் இல்லையா. 6 × i இப்படி நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். which is equal to e பவர் i3 / -54 × i இப்படி நமக்கு ரிப்ளேஸ் ஆகும். இப்போ நமக்கு டினாமினேட்டரில் i இருக்கிறதுனால இதனுடைய காஞ்சுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். -i அதாவது நம்ம இங்கே i இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். -i மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? e பவர் i3 இங்கே -i இருக்கு இல்லையா. -i அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே டினாமினேட்டரில் 54 இருக்குது, மைனஸ் இருக்குது, i × -i. அப்போ நமக்கு -i² வரும். -i² வேல்யூ 1. நம்ம 54ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் e பவர் i θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா cos θ + i sin θ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே θ இருக்கிற இடத்துல 3ன்னு இருக்குது. அப்போது cos 3 + i sin 3 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். /54 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஐயை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? i × cos 3 + i sin 3 /54 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே நம்ம ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு i cos 3 + i² sin 3 /54. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட் எழுதுவோம். நெக்ஸ்ட் தான் இமேஜினரி பார்ட் எழுதுவோம். இங்கே ஐ இருக்கிறதுனால இது இமேஜினரி பார்ட். இங்கே i² மைனஸ்னு ஆகிடும், -1 ஆகும். அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். -sin 3 + i cos 3 /54. இப்போ இந்த வேல்யூ நமக்கு, அதாவது ரெசிடியூ ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன் f of z at z = 3i வந்து நமக்கு இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு z = -i3 நம்ம நோட் பண்ணோம் இல்லையா. இந்த வேல்யூக்கான, இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ரெசிடியூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே i3 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம -i3 கால்குலேட் பண்ணணும். அப்போ இதனுடைய காஞ்சுகேட் நம்ம மார்க் பண்ணால் போதும். இதனுடைய காஞ்சுகேட் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்? இங்கே i உள்ள இடத்துல -i அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் f of z at z = -i3
எப்படி மார்க் பண்ணுவோம்னா நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இதனுடைய கான்ஜுகேட், அது மைனஸ் சைன் 3 மைனஸ் ஐ காஸ் 3 டிவைடட் பை 54. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சைன் 3 ப்ளஸ் ஐ காஸ் 3 டிவைடட் பை 54. இப்போ நமக்கு 2 சிம்பிள் போல்ஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, z ஈக்குவல் டு I3, அதுக்கும் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ரெசிடியூ z ஈக்குவல் டு மைனஸ் I3க்கு இதனுடைய இங்கே நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த வேல்யூனுடைய கான்ஜுகேட் தான் நமக்கு ரெசிடியூவாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம தேர்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு f of z என்ன கொடுத்துருக்காங்க, f of z is equal to z into e power z divided by z minus 1 the whole cube. இப்போ இங்கே given function f of zக்கான போல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். டினாமினேட்டர் 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே z minus 1 the whole cube equal to 0. இந்த டேர்மை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், z minus 1 into z minus 1 into z minus 1. இங்கே நமக்கு z minus 1 whole cube கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், which is equal to 0. therefore z equal to 1, 1, 1 அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். therefore z equal to 1 is a pole of order 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ pole of order 3 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும், நமக்கு ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a where a is a pole of order m. pole of order m இருந்தால் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா 1 divided by m minus 1 factorial into limit z tends to a d power m minus 1 divided by d z power m minus 1 into z minus a the whole power m into f of z. இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு 3, அப்போ எம்முக்கு பதிலாக 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கவனிங்க, ரெசிடியூ ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் f of z at z equal to 1 என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், which is equal to 1 by எம்முக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 3 minus 1 factorial into limit z tends to 1 d power 3 minus 1 நமக்கு 2 ஆகும், d square divided by dz square அப்படின்னு ஆகும். இங்கே z minus 1 the whole cube into f of z. f of z என்ன நம்ம ப்ராப்ளத்தில் z into e power z divided by z minus 1 the whole cube. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 2 டேர்ம் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நமக்கு இங்கே d ஸ்கொயர் பை dz ஸ்கொயர்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் z பொறுத்து. இப்போ இங்கே கவனிங்க, இங்கே 3 minus 1 அப்படிங்கிறது நமக்கு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆகும். இங்கே லிமிட் z tends to 1 அதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே 2 ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் இருக்குது. அப்போ நம்ம யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u dv அதாவது இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு e பவர் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் இசட் ப்ளஸ் e பவர் இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நம்ம ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே d by dz இருக்கு இல்லையா, இப்போ செகண்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே 1/2 ஃபேக்டோரியல் லிமிட் z tends to 1 அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வேல்யூ, இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு e பவர் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் இசட் ப்ளஸ் e பவர் இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே ஏற்கனவே e பவர் இசட் இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் இசட். இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 1/2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 2ன்னு ஆகிடும். இங்கே லிமிட் z tends to 1 அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், z e பவர் இசட் ப்ளஸ் 2 into e பவர் இசட் இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம z tends to 1ன்னு இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன வேல்யூ, இங்கே 1/2 அப்படின்னு ஆகும். இங்கே z tends to 1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா 1 into e பவர் 1 ப்ளஸ் 2 into e பவர் 1 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இங்கே 1 + 2 நமக்கு 3 அப்படின்னு ஆகும் இல்லையா, அப்போ 3/2 into e பவர் 1 நமக்கு ஈன்னு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கான ரெசிடியூ at z equal to 1 நமக்கு 3/2 into ஈன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபோர்த்து ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன f of z கொடுத்துருக்காங்க, f of z is equal to z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4ன்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், z square plus 2 square இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் z square minus 2z divided by z plus 1 the whole square into z square z plus i2 into z minus i2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா.
இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கான கிவன் ஃபங்க்ஷனுக்கான போல் டைப் சிங்குலாரிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு டினாமினேட்டர் நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, z + 1 the whole square into z + i2 into z minus i2 which is equal to 0. Therefore z + 1 the whole square is equal to 0 or z + i2 is equal to 0 or z minus i2 equal to 0. இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? z equal to -1, -1 அப்படின்னு நமக்கு 2 வேல்யூ இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே z equal to -i2 அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே z equal to i2 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். Therefore z equal to -1 is a pole of order 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் z equal to i2 is a simple pole or a pole of order 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே போல் z equal to -i2 is also a simple pole. இப்போ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கான போல் டைப் சிங்குலாரிட்டியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தென் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம z equal to -1 நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய ஆர்டர் நமக்கு 2 அப்படின்னு தெரியுது. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும்? போல் ஆஃப் ஆர்டர் m எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம மார்க் பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a where a is a pole of order m 1 by m minus 1 factorial into limit z tends to a d power m minus 1 divided by dz power m minus 1 into z minus a the whole power m into f of z இல்லையா? இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் z equal to -1 அதாவது a இங்கே a இருக்க இடத்துல இங்கே -1 அதனுடைய ஆர்டர் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆர்டர் வந்து நமக்கு 2 அப்போ m வந்து நமக்கு இங்கே 2. இப்போ ரெசிடியூ ஆஃப் a given function f of z at z equal to -1 என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 divided by இங்கே m 2 இல்லையா? அப்போ 2 - 1 factorial into limit z tends to -1 into d power இங்கே 2 - 1 நமக்கு 1 ஆகும். அதே போல் divided by dz அப்படின்னு ஆகும். z minus of -1 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ +1 ஆகும். ஹோல் பவர் mங்கிறது இங்கே 2 into f of z. நம்ம ப்ராப்ளத்தில் f of z என்ன? z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4 இல்லையா? இப்போ இங்கே இந்த z plus 1 whole square z plus 1 whole square இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா இங்கே 2 - 1 factorial அப்படின்னு ஆகும். இங்கே லிமிட் z tends to -1 அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஃபங்க்ஷனை ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே d by dz இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வேல்யூ? இங்கே u by v ஃபார்மில் நமக்கு வேல்யூ ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் ஃபஸ்ட் நமக்கு v ஸ்கொயர்னா vங்கிறது இங்கே z ஸ்கொயர் + 4 அப்போ v ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். நியூமரேட்டரில் v du vங்கிறது இங்கே z ஸ்கொயர் + 4 du அப்படிங்கிறது நியூமரேட்டரில் உள்ள இந்த வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதுதான் u, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du அப்போ 2z -2 இல்லையா? மைனஸ் இப்போ நியூமரேட்டரில் உள்ள இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கவனிங்க, z ஸ்கொயர் - 2z அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2z அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நமக்கு z tends to -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1 by 1 factorial 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு லிமிட் z tends to -1 அதாவது z tends to -1 நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே z உள்ள இடத்துலலாம் -1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு இங்கே z ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் + 4 அப்படின்னு ஆகும். இங்கே 2 × -1 -2 அப்படின்னு ஆகும். மைனஸ் இங்கே நமக்கு -1 ஹோல் ஸ்கொயர் -2 × -1 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ட்டு 2z இருக்கு இல்லையா? அப்போ 2 × -1 இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். டினாமினேட்டரில் என்ன ஆகும்? நமக்கு இங்கே z ஸ்கொயர்னால் நமக்கு -1 இல்லையா? அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் + 4 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே -1 ஹோல் ஸ்கொயர்னால் +1 ஆகும். 1 + 4 நமக்கு 5 ஆகிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். இப்போ செகண்ட் ப்ராக்கெட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 2 × -1 -2 ஆகும். -2 நமக்கு -4 அப்படின்னு ஆகும். இங்கே சென்டரில் இந்த மைனஸ் அப்படியே மார்க் பண்ணுறோம். இங்கே -1 ஹோல் ஸ்கொயர் +1 ஆகுது. இங்கே நமக்கு 2 × -1 நமக்கு இங்கே மைனஸ் × +ன்னு ஆகுது. இப்போ 1 + 2 நமக்கு 3 ஆகும். இங்கே 2 × -1 -2 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு -1 ஹோல் ஸ்கொயர் +1 ஆகிடும். 1 + 4 5 ஸ்கொயர் ஆகும். 5 ஸ்கொயர் நமக்கு 25. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 5 4s are 20 -20 3 2s are 6 இங்கே நமக்கு +6 ஆகும். இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்போ +6 ஆகும். டிவைடட் பை 25 which is equal to -14/25.
இப்போ given function f of z க்கு z equal to -1 அப்படிங்கிற போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ரெசிடியூ -14/25. இப்போ நெக்ஸ்ட் z equal to i2 இஸ் அ சிம்பிள் போல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்டில் ரெசிடியூ ஆஃப் எ given ஃபங்க்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ சிம்பிள் போல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ண ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a where a is a pole of order 1. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? லிமிட் z tends to a z minus a into f of z இல்லையா? இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் a என்ன நமக்கு i2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரெசிடியூ ஆஃப் a given function f of z at z equal to i2 is equal to limit z tends to i2 into z minus i2 into f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4 இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? லிமிட் z tends to i2 z minus i2 into z square minus 2z divided by z plus 1 the whole square into z square plus 4 நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? z plus i2 into z minus i2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே z minus i2 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லிமிட் z tends to i2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே i2 the whole square அப்படின்னு ஆகும். minus 2 into i2 இப்படி நமக்கு நியூமரேட்டர் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். டினாமினேட்டரில் என்ன ஆகும்? நமக்கு i2 plus 1 the whole square into i2 plus i2 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 4i square 4 அப்படின்னு ஆகுமா? i ஸ்கொயருங்கிறது -1 அப்போ -2 ஸ்கொயர் நமக்கு -4 அப்படின்னு ஆகும். மைனஸ் இங்கே 2 2s are 4i அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ டினாமினேட்டரில் எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே i2 plus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் இல்லையா? அப்போ i2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2i2 into 1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 2i plus 2i நமக்கு 4i அப்படின்னு ஆகும் வேல்யூ இல்லையா? இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே காமன் டேர்ம் காமனாக 4 இருக்கு இல்லையா? இப்போ மைனஸ் இருக்குது. -4 நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus i அப்படின்னு நியூமரேட்டர் நம்ம கன்வெர்ட் ஆகும். டினாமினேட்டரில் என்ன வேல்யூ? i2 the whole square அப்போ நமக்கு 4i ஸ்கொயர்னு ஆகும். i ஸ்கொயர் -1 அப்போ -4னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் 1 இங்கே நமக்கு 2 2s are 4i அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு இங்கேயும் 4i அப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே ஒரு 4 இருக்கு இல்லையா? இந்த 4ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? -1 plus i அப்படின்னு நமக்கு நியூமரேட்டர் ஆகும். டினாமினேட்டரில் இங்கே நமக்கு -4 plus 1 அப்போ -3 plus 4i இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நமக்கு i இருக்கு இல்லையா? ஐயை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே i அப்படியே மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? -1 plus i divided by -3 plus 4i into i இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு minus of 1 plus i divided by இங்கே ஐயை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -3i அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு 4i ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1 plus i டிவைடட் பை இங்கே i ஸ்கொயர் மைனஸ் அப்படின்னு ஆகும். அப்போ -4 ஆகும். நம்ம ரியல் பார்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். -4 -3i அப்படின்னு ஆகும். இந்த டேர்ம்லேருந்து நம்ம மைனஸை காமனாக வெளில எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகும். இங்கே மைனஸ் காமனாக இருக்குது. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு 1 plus i டிவைடட் பை 4 plus 3i அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ டினாமினேட்டரில் நமக்கு இமேஜினரி யூனிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? அப்போ இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ 4 plus 3i டிவைடட் பை 4 மைனஸ் அதாவது 4 plus 3iனுடைய கான்ஜுகேட். அப்போ 4 minus 3i டிவைடட் பை 4 minus 3i. இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ? 1 into 4 minus 3i plus 4i minus 3i ஸ்கொயர். டினாமினேட்டரில் நமக்கு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 4 இங்கே நமக்கு i அதாவது -3i ப்ளஸ் 4i நமக்கு iன்னு ஆகும். இங்கே -3 இருக்குது. i ஸ்கொயர் -1 ஆகும் இல்லையா? அப்போ +3 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு 4 4s are 16 3 3s are 9 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 4 plus 3 7 plus i டிவைடட் பை 25 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நம்ம z equal to i2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ரெசிடியூ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணோம். நமக்கு 7 plus i டிவைடட் பை 25னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் z ஈக்குவல் டு -i2. இந்த பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வேல்யூ நம்ம நோட் பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு -i2. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும்? நம்ம ஏற்கனவே z ஈக்குவல் டு i2 நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா ரெசிடியூ, இதனுடைய காஞ்சுகேட். காஞ்சுகேட் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்? இங்கே உள்ள இமேஜினரி பார்ட்டுக்கான நெகட்டிவ், அதாவது ஐன்னு இருந்தால் -i அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 7 - i டிவைடட் பை 25. இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு z ஈக்குவல் டு -i2க்கான ரெசிடியூ. இப்போ நம்ம 5th ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே f of z என்ன கொடுத்துருக்காங்க? f of z இஸ் ஈக்குவல் டு sin z டிவைடட் பை z ஸ்கொயர். ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இங்கே z பவர் 5னு தப்பாக நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு, அது z ஸ்கொயர்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டர் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நியூமரேட்டரில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து இதனுடைய ஆர்டர், அதாவது z ஈக்குவல் டு 0ங்கிற அந்த போல் டைப் சிங்குலாரிட்டியினுடைய ஆர்டர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ கவனிங்க, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் sin z சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணி இதனுடைய ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். கவனிங்க, sin z நம்ம சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் நோட் பண்ணுறோன்னா எப்படி நோட் பண்ணுவோம்? z மைனஸ் z³ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ ஆன் ஹோல் டிவைடட் பை இங்கே z ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நியூமரேட்டரில் எல்லா டேர்ம்லையும் நமக்கு z இருக்குது இல்லையா, z அப்போ நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே 1 இருக்கும். இங்கே நமக்கு z ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு நமக்கு நியூமரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு z ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே காமன் டேர்ம் z நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் z மட்டும் இருக்கும். தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 is a pole of order 1 for a given function f of z அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் f of z கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலாவே தெரியும். அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது f of z நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? sin z பை z ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான போல் டைப் சிங்குலாரிட்டி z ஈக்குவல் டு 0 இல்லையா, அதனுடைய ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா என்ன? லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a த ஹோல் பவர் n இன்ட்டு f of z. இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது இங்கே ஏங்கிறது போல் டைப் சிங்குலாரிட்டி. இதனுடைய ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது இது ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா nங்கிறது இந்த ஏன்ற போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் போல் டைப் சிங்குலாரிட்டின்னு அப்படின்னு தெரியுது. நம்ம ஏவுக்கு பதிலாக இங்கே 0ன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ லிமிட் z டென்ஸ் டு 0 z மைனஸ் 0 த ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். n-க்கு பதிலாக நம்ம 1 2 3 அப்படின்னு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஆர்டர் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 இன்ட்டு f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? sin z பை z ஸ்கொயர். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா given போல் டைப் சிங்குலாரிட்டி z ஈக்குவல் டு 0 இருக்குல்லையே, அதனுடைய ஆர்டர் 1. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ லிமிட் z டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே z மைனஸ் 0 ஹோல் பவர் 1 அப்படிங்கிறது zன்னு ஆகும். இங்கே sin z டிவைடட் பை z ஸ்கொயர் இல்லையா. இங்கே நம்ம z கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு z கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லிமிட் z டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணும்போது sin 0ோட வேல்யூ 0. டினாமினேட்டரில் z மட்டும் இருக்கும், அங்கே 0 அப்ளை பண்ணும்போது 0 ஆகும். அப்போ 0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணாமல் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ கவனிங்க, நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos z, டினாமினேட்டரில் z மட்டும்தான் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ லிமிட் z டென்ஸ் டு 0 நம்ம அப்ளை பண்ணும்போது cos 0ோட வேல்யூ நமக்கு 1, டினாமினேட்டர்லையும் 1 இருக்குது, 1/1 வேல்யூ 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ. இப்போ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால z ஈக்குவல் டு 0ங்கிற போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் வந்து நமக்கு இங்கே 1. இங்கே z ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனால, அதாவது f of zல z ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனால z ஈக்குவல் டு 0 இஸ் போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. நியூமரேட்டரில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து அதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபங்க்ஷன் f of zக்கு z ஈக்குவல் டு 0ங்கிறது சிம்பிள் போல் அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. சிம்பிள் போல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணலாம். ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு a வேர் a இஸ் a போல் ஆஃப் ஆர்டர் 1. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a இன்ட்டு f of z அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே நம்ம ப்ராப்ளத்தில் ஏங்கிறது என்ன? z ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில், அப்போ ஏங்கிறது இங்கே 0. இப்போ ரெசிடியூ ஆஃப் given ஃபங்க்ஷன் f of z at z ஈக்குவல் டு 0.
நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? லிமிட் z tends to 0 z minus 0 into f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன? sin z divided by z square. இங்கே z minus 0 z ஆகும். அப்போ இங்கே ஒரு z, இந்த z ஸ்கொயரில் ஒரு z நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ லிமிட் z tends to 0 sin z divided by z. இதனுடைய வேல்யூ இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டர் கால்குலேட் பண்ணும்பொழுது இதனுடைய வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ ரெசிடியூ ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு 1. இப்போ நம்ம 6th ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ f of z என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? f of z is equal to z square plus 2z divided by z plus 2 the whole cube. இப்போ இங்கே நமக்கு போல் டைப் சிங்குலாரிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் எப்பயுமே கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு z equal to -2 is a pole of order 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு போல் ஆஃப் ஆர்டர் 3 எக்ஸிஸ்ட் ஆகாது. இதனுடைய வேல்யூ வந்து z equal to -2ங்கிற போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ஆர்டர் வந்து 2 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? நியூமரேட்டரில் z நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே z plus 2 அப்படின்னு பேலன்ஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது z நம்ம காமனாக வெளில எடுக்கும்போது இந்த டேர்மில் z மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இந்த டேர்மில் 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ z plus 2 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் z plus 2 the whole cube இருக்குது. இப்போ நமக்கு இந்த z plus 2வும் இங்கே உள்ள ஒரு z plus 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ z by z plus 2 the whole square இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ தான் நம்ம டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம போல் டைப் சிங்குலாரிட்டி கால்குலேட் பண்ணி அதனுடைய ஆர்டர் நம்ம நோட் பண்ண முடியும். அப்போது நியூமரேட்டரில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து நமக்கு போல் டைப் சிங்குலாரிட்டினுடைய ஆர்டர் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ டினாமினேட்டர் ஜீரோக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z plus 2 the whole square equal to 0. therefore z equal to -2, -2னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ z equal to -2 is a pole of order 2 அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த போல் டைப் சிங்குலாரிட்டிக்கான ரெசிடியூ நம்ம இது வரைக்கும் 5 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.